ஹாய்! இன்னைக்கு நம்ம மௌனராகம் படத்த பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரைட் மூவி. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, 1986ல ரிலீஸ் ஆச்சு. மணிரத்னம் தான் இதோட டைரக்டர். கதையோட ஸ்டார்ட்டிங் பார்த்தீங்கன்னா, நம்ம திவ்யா தான். திவ்யா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். திவ்யாக்கு திடீர்னு அவங்க வீட்ல மாப்பிள்ளை பார்க்குறாங்க. அவங்க வந்து ஆனா அது கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணல. அதனால ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகுறாங்க. அது எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, அன்னைக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது வெளியில போயிட்டு, ஜாலியா ஊர் சுத்திட்டு, டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு லேட்டா வந்தா, மாப்பிள வந்து கிளம்பிடுவாங்க. ஸோ இந்த பொண்ணு பார்க்குற ஃபங்ஷன் வந்து ஸ்டாப் ஆயிடும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, மாப்பிள வந்து அவங்களுக்காக அவங்க வீட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. திவ்யா வந்ததும் திவ்யாவும் அவரும் பேசுறாங்க. திவ்யா வந்து அவர்கிட்ட சொல்றாங்க, அவங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லன்னு. இருந்தாலும் வந்து மாப்பிள்ளைக்கு அவங்கள புடிச்சிருது. சந்திரகுமாருக்கு அவங்கள புடிச்சிருது. ஸோ அவங்க ஃபேமிலிக்காக திவ்யா வந்து அவர கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் ஆனாலுமே திவ்யாவால அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹேப்பியா சர்வைவ் பண்ண முடியல. அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு பாயிண்ட்ல அவங்க ஹஸ்பண்ட் சந்திரகுமார் கிட்ட அவங்களோட பாஸ்ட் பத்தியும் சொல்றாங்க. அங்க தான் இன்ட்ரோ ஆகுறாரு நம்ம கார்த்திக். கார்த்திக்கும் திவ்யாக்கும் என்னதான் இனிஷியல்ல ஒரு சண்டையா போனாலும், போக போக அவங்க ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆகி லவ்ல போய் முடியுது. அண்ட் அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கல்யாணம் பண்ணிக்கணும்னு டிசைட் பண்றாங்க. அப்படி டிசைட் பண்ற டைம்ல பார்த்தீங்கன்னா, கார்த்திக் வந்து ஒரு ஷூட் அவுட்ல இறந்துடுறாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு திவ்யாவோட ஹஸ்பண்ட் சந்திரகுமார் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு டிவோர்ஸ் தரணும்னு நினைக்கிறாரு. அத பார்த்து திவ்யாவும் அவர் மேல இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகுறாங்க. திடீர்னு ஒரு நாள் சந்திரகுமார் மேல ஒரு அட்டாக் நடக்குது. அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து திவ்யாவையும், சந்திரகுமாரையும் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆக்குது. சொல்லப்போனா திவ்யாக்கு அவர் மேல லவ்வே வந்துருது. திவ்யா அத எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்றப்போ, சந்திரகுமார் வந்து அத வந்து நெக்லெக்ட் பண்ண ட்ரை பண்றாரு. ஏன்னா, அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் திவ்யாக்கு அவர் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லன்றதுல அவர் ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஒரு பாயிண்ட்ல பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறாங்க. திவ்யா ஊருக்கு கிளம்பும்போது சந்திரகுமார் அங்க வந்து, "நீ என்கிட்ட கேட்டது இது ஒண்ணுதான். இந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் தான்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில அத குடுக்குறாரு. ஆனா திவ்யா, "எனக்கு உங்கள தான் புடிச்சிருக்கு. நான் உங்க கூட தான் வாழணும்னு ஆசைப்படுறேன்னு" சொல்லி அந்த டிவோர்ஸ் நோட்டீஸ கிழிச்சு அவர் கையில குடுத்துட்டு, "நீங்க எப்ப வந்தாலும் உங்களுக்காக நான் காத்துட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த மொமெண்ட் ஆஃப் ரியலைசேஷன் சந்திரகுமார் அவங்கள தேடி ஓடுறாரு. அந்த ட்ரெயின பிடிக்கிறாரு. திவ்யாவோட சேர்றாரு. எவ்ளோ ஒரு ரொமான்டிக்கான, யூனிக்கான லவ் ஸ்டோரில கல்ட் ஒன் கூட சொல்லலாம். இந்த காலத்துல இந்த மாரி லவ் ஸ்டோரீஸ்லாம் வருதா? படமா வருதான்னு கேட்டா இல்லன்னு தான் சொல்லணும். 90ஸ் கிட்டுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பட் ஜென்ஸீஸ்க்கு இந்த படம் வந்ததே தெரியுமா? தெரியலையான்னு கூட தெரியல. ஸோ அந்த மாதிரி இந்த மூவிய மிஸ் பண்ணவங்களுக்கு இந்த மூவிய ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை இந்த மூவி புடிச்சவங்களுக்கும் இத ஷேர் பண்ணுங்க. என்னோட நரேட்டிவ் நல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ எல்லாரும் ஹேப்பியா இருங்க. இன்னைக்கு விட நாளைக்கு கண்டிப்பா பெட்டரா தான் இருக்கும். அத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ மௌனராகம் மாரி வேற ஏதாவது படம் உங்களுக்கு தெரியும்னா, கண்டிப்பா இந்த வீடியோக்கு கீழ கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க.